மீண்டும் கோரிக்கைகளை எல்லாம் விளக்கி சொல்லி அவற்றை நாங்கள் எடுத்து சென்று அதிகாரிகளிடத்திலே ஆலோசனை செய்து முதல்வரிடத்திலே பேசி உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கடும் அதிருப்தியும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறாத சூழ்நிலையில் கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் சென்றிருப்பது என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. எனவே ஜாக்டோ ஜியோவினுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் எந்த மாற்றமும் இன்றி கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை தொடர்ந்து வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவர வேலையேற்றத்தை ஜாக்டோ ஜியோ நடத்தும். இதில் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசுகளும் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தியோடர் ராபின்சன், மாநில ஒருங்கிணைப்பாளர். காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறோம். இதுல பொங்கல் இல்லைல்ல, கடந்த காலங்களில் தீபாவளி போது அரசூழியர்களும் ஆசிரியர்களும் ஏராளமானவர்கள் சிறையில் இருந்த வரலாறு உண்டு. பொங்கலின் போது இந்த அரசு எங்களுக்கு சிறைச்சாலையை பரிசாக தந்தால் அதை பொங்கல் பரிசாக ஜாக்டோ ஜியோ ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு 40 ஆண்டுகால வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அந்த போராட்டத்தை வெற்றியடை செய்வதற்காக என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதன் மூலமாக எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும், கோரிக்கைகள் வெல்லும். அது சூழலுக்கு ஏற்றவாறு திட்டமிடும். கேஸ் போடுறவங்க இந்த முறையும் போடத்தான் செய்வாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக சந்திப்போம். நிச்சயமாக நடக்கும். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். எந்த சக்தி போராட்டத்தை தடுத்து நிறுத்த முயற்சி எடுத்தாலும் அதை முறியடித்து போராட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வோம். அதான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. நாங்கள் காலையில் தொடங்கும் போதே சொன்னோம், நாங்கள் புதிதாக அமைச்சர்களிடம் எந்த கோரிக்கையும் தரவில்லை. நாங்கள் எடுத்து சென்ற கோரிக்கைகளை கூட மீண்டும் திரும்ப எடுத்து வந்து விட்டோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் பேசும் பொழுது ஜாக்டோ ஜியோ எங்களுடைய வாதத்தை முன்வைத்த போது எங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கும் தெரியும், அமைச்சர்களுக்கும் தெரியும். நாங்கள் புதிதாக ஒன்றும் சொல்லப் போவதில்லை. எனவே எங்கள் கோரிக்கையின் மீது இந்த அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அதன் மீது நாங்கள் பேசுகிறோம் என்ற அளவிலே எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் முடித்துக் கொண்டோம். அதுக்காக தான் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். நான் முதல்ல சொல்லிட்டேன் சார், பேச்சுவார்த்தைன்ற பேரில் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை கொடுங்கன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு முரண்பட்டதாக இருந்தது. எனவே எங்களுடைய கோரிக்கைகள் மீது உங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லுங்கள் என்ற அளவில் எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் நிறுத்திக் கொண்டோம். அனைத்து சங்கங்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது, வழங்கப்படும். அதுதான் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சங்க தலைவருக்கும் மிகுந்த அதிருப்தியும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாங்கள் எதிர்பார்க்கல. பேச்சுவார்த்தைக்கு என்று தான் நாங்கள் அழைக்கிறார்கள் என்று தான் போனோம். ஆனால் மீண்டும் கோரிக்கைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து முதல்வரை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்வது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களுடைய போராட்டம் தொடரும். அது வருத்தத்தை மட்டும் ஏற்படுத்தல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த அரசாங்கம் அரசு அதிகாரிகள், குறிப்பாக IAS அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியது. இந்த அரசே நினைத்தால் கூட இந்த அரசாங்கத்தை இயக்குகிற அதிகார வர்க்கம் இதற்கு வழிவிடாது என்பதை எங்களுக்கு தெரிவித்தது. கடந்த கால வரலாறுல பார்த்தோம்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னாலே திமுகவுக்கு கொஞ்சம் ஃபேவரான ஒரு செயல்படுவார்கள் என்ற ஒரு கருத்து பரவலா உண்டு. இப்போ அந்த இணக்கம்ங்கிறதுக்கு எந்த அளவுக்கு இல்லை சார்? இதில் இணக்கம்லாம் இல்லை சார்.
அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாள்கள், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசினுடைய திட்டங்களை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு செல்கின்ற வேலையை, மாணவர்களுக்கு கொண்டு செல்கின்ற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல, எந்த அரசுக்கும் எதிரானவர்களும் அல்ல. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிப்பது சாதாரண மனிதனுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த அளவில் நாங்கள் பாராட்டுவது இருந்திருக்கலாம். எனவே நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தங்க ஊசி என்று கண்ணை குத்தி கொள்ள முடியாது, அது போன்ற நிலைப்பாடு தான் சார். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் நாங்கள் வந்து வாழ்த்துறோம், பாராட்டுறோம். கோரிக்கைகள் நிறைவேறும் பொழுது முன்னாடி இப்போ உங்க கோரிக்கைகள் ஒரு நிறைவேறாத பட்சத்துல இப்போ நீங்க தேர்தலில் அது எதிரொலிக்குங்கிறது ஆளுங்கட்சிக்கும் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? தேர்தல் அரசியலை பத்தி நாங்க பேசல சார். எங்களுடைய கோரிக்கைகளான எங்களுடைய போராட்டங்களை பத்தி தான் நாங்க பேசுறோம். அதான் எங்க ஒருங்கிணைப்பாளர் சொன்னாரு. ஆமா சார், அவங்களுக்கு அரசாங்கம் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் அதான் அழகா சொன்னாரு. சொல்லுங்க. இல்ல சார், நீண்ட காலமா போராடிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் நேரத்தை நீங்க எப்படி சாதகமா பயன்படுத்த போறீங்க அப்படின்றது அதான் சார். போராட்டத்தினுடைய வீச்சு அதிகரித்து கொண்டே தான் போகிறது. காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் இது வரைக்கும் செய்யலை. நாங்கள் இப்போ அதை கொண்டு அந்த நிலைக்கு அரசாங்கம் கொண்டு போயிருக்கிறது. அது காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் கொண்டு போகும் பொழுது அது உச்சக்கட்ட போராட்டமாக தான் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்திலே ஈடுபடுவது மொத்தத்துடைய அரசு இயந்திரமே ஸ்தம்பித்து போகின்ற அளவுக்கு இருக்கும் எங்கள் போராட்டம். நாங்கள் இந்த தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஜாக்டோ நினைக்கவில்லை. 4.5 ஆண்டு காலமாக எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த இந்த அரசாங்கத்திடம் இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற தருவாயில் இருக்கின்ற சூழலில் இப்போதாவது அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்ட களத்திற்கு வந்தோம். ஆனால் எங்களுடைய பிரச்சாரத்தை இந்த அரசாங்கம் மிக எளிதாக்கி இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது ஏமாற்றத்தின் மூலமாக கீழே இருக்கின்ற எங்களுடைய உறுப்பினரிடம் ஒரு பேரெழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு இந்த